டிவி. ஒரு வழியா கோடை காலத்தின் இறுதி கட்டம் அது. ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு ஜோடி சிட்டுக்குருவிகள் வசித்து வந்தன. இரண்டும் மழைக்காலம் வருவதற்கு முன்பு கூட்டை கட்ட எண்ணின. இரண்டு குருவிகளும் தாங்கள் நினைத்தபடி அழகிய வீட்டை கட்டி மகிழ்ச்சியாக இருந்தன. ஒரு நாள் மிகவும் மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது குருவிகள் இருக்கிற மரத்துக்கு கீழே ஒரு குரங்கு வந்து ஒதுங்கியது. மழையில ரொம்ப நனைஞ்சிருச்சு. மேலும் அந்த குரங்கு குளிர்ல நடுங்கி கொண்டிருந்துச்சு. அந்த குரங்கை பார்த்த பெண்குருவி, ஐயா, ஏன் இப்படி மழையில நனையறீங்க? உங்க வீட்டுக்கு போகலையா? அதற்கு அந்த குரங்கு சொல்லுச்சு, எனக்கு தனியா எல்லாம் வீடெல்லாம் இல்லம்மா. நான் மரத்துக்கு மரம் மாறி மாறி தங்குவேன். இதை கேட்ட அந்த பெண்குருவி, இந்த குரங்குக்கு மூளை இல்லையா? கோவப்பட்ட அந்த குரங்கு, குருவி அம்மா, கொஞ்சம் அமைதியா இரு. குரங்குகள் எதுவும் வீடு கட்டுவதில்லை. நாங்க மரத்தில் தான் தங்குவோம். அமைதியாகாத குருவி மேலும், நாங்க பாருங்க, எங்களோட சிறு அழகை வச்சு இந்த மாதிரி அழகிய கூடு கட்டியிருக்கோம். ஆனால் 2 கைகள் இருந்தும் உங்களால் ஒரு சின்ன வீடு கூட கட்ட முடியாதா? என்று கூறி சிரித்தது. குரங்குக்கு கோபம் அதிகமானது. குரங்கு கோபமாவதை பார்த்த ஆண்குருவி பெண்குருவியிடம், அமைதியாக இரு. அவரை ஏளனம் செய்வதால் நமக்கு எந்த நல்லதும் நடக்காது. அவரவருக்கு இருக்கும் வாழ்க்கையை வாழவிடுவதே சிறந்தது. இதை காதிலேயே போட்டுக்கொள்ளாத அந்த குருவி சிரிப்பதை நிறுத்தவில்லை. ஏய் குருவி, ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? சிரிக்கிறத நிறுத்து. குரங்கு கத்திய பிறகும் பெண்குருவி சிரித்து கொண்டே இருந்தது. கோபம் தலைக்கேறிய குரங்கு தன்னுடைய 2 கைகளையும் வைத்து அந்த குருவியின் கூட்டை கிழித்து எறிந்தது. அந்த குருவிக்கு இப்போது கோபம் வந்தது. ஆனால் என்ன செய்ய முடியும்? சிரிச்ச அளவுக்கு அழுதுட்டு மழையில் நனைஞ்சபடி இருந்தது. தேவையில்லாத பேச்சினால் தனக்கு தான் நஷ்டம்னு மனசில் நினச்சி வருந்தியது. ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.